இதே நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இந்தியா போயிருந்தார் இல்லையா, அப்போ வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு கனுஷியா. இப்ப சோசியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா அன்று இன்று அன்று இன்று அதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காவே போய்கிட்டு இருக்கு. அது அந்த பிச்சைக்காரன் வந்து தன்னுடைய புண்ணை ஆற விட மாட்டான் வாழ்க்கையில. ஏன் அதுக்கு ஏதாவது பண உதவி நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா அனுப்புங்க. கவலையா இருக்கு, அதனால கணக்க சிக்கல் இருக்கு எனக்கு. சீமான் அப்படி தமிழக ஈழ மக்களுக்காக இருக்காரு அப்படின்னா ஒரு நாளாவது வந்து கிளிநொச்சி மக்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இதே வாயால தான் அவர் வந்து அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, யாழ்ப்பாணத்தாண்டாலே படிச்சவன் கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டுல இருந்து வந்திருக்கிற நாய். அங்க போயிருக்கும் போது ஒரு மாதிரியும், அங்க இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரியும், அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் அப்படின்னு சொல்லி இவரோட அந்த அன்னியன் படத்துல அந்த கேரக்டர் மாறுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் அம்பியும் அன்னியனும் அப்படிங்கிற மாதிரி. தொல்காப்பியன் திருமாவளவன் என்பவர் உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தலைவர், என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய தேசிய தலைவரையும் இன்னொரு பேர் ஒன்று தொல் திருமாவளவன் ஒன்று ஒரு சொல்லி உண்டு. விஜய் சேகரத் என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து என்ன சொல்றது சிறப்பா சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது நீங்களே அதாவது ராமநாதன் அர்ச்சுனா அப்படிங்கிறவர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் நகைச்சுவையாளர், சர்வதேச சைக்கோ. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தாரு. வந்தது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல இப்ப சவால் வேற விட்டுருக்காரு. என்னன்னா, அந்த வடிவேல்ல படம் இருக்கு இல்லையா, ஏன் ஏரியாவுக்கு வாடா ஏன் ஏரியாவுக்கு வாடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சவால் ஒண்ணு விட்டுருக்காரு. அதுவும் எப்படி ஒரு சுடுவேன் அப்படின்னு வந்து சவால் ஒண்ணு விட்டுருக்காரு. அதை பத்தி நீங்க நம்ம விரிவா பார்க்கலாம். அதே மாதிரி கபில சந்திரசேனோட மரணம் வந்து கொலையா தற்கொலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. நீதிமன்றத்துல வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அதுல சில புதிய விஷயங்கள் வெளியாகி இருக்கு. அதை பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அதே மாதிரி நேற்றைய தினம் இந்த ராணுவ வெற்றி கொண்டாடப்பட்டது இலங்கையில. இதுல ஜனாதிபதியோட பேச்சு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி எனக்கு விலங்குகளை பார்க்கும்போது அவரு அதாவது ஒரு மீனிங் வச்சுக்கிட்டே பேசின மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. எதுக்காக அப்படி பேசினாரு, அவர் சொல்ல வர்றது என்ன அப்படிங்கறதையும் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்லேகம ஹேமரத்ன தேரர் அவருடைய கேஸ் பத்தி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அது பத்தி நிறைய அமைச்சர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா. சோ இப்ப என்ன சொல்ல வாராரு எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்றது, இப்ப இந்தியால வந்து இந்த சூட்டோட சூடா நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அதுல வந்து இவர் வந்து இந்தியாவில் போயிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னார் இல்லையா, அதுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து பதில் கொடுத்திருந்தார். சோ அந்த சூட்டோட சூடா வந்து இங்க வந்து ஒரு கருத்து வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீங்க வந்து இங்க ஏரியாவுக்கு வாங்க, நான் வந்து சுடுவேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. இதே நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இந்தியா போயிருந்தார் இல்லையா, அப்போ வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு கனுஷியா. இப்ப சோசியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா அன்று இன்று அதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காவே போய்கிட்டு இருக்கு. அதுல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. அதுல வந்து முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளிநொச்சியை பத்தி அவர் வந்து பேசியிருப்பாரு. ஒரு இன்டர்வியூக்கு போவாரு. அப்ப வந்து அவர் சீமானை பத்தி கேட்பாங்க. அப்ப இதுக்கு இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சீமான் அப்படி தமிழக ஈழ மக்களுக்காக இருக்காரு அப்படின்னா ஒரு நாளாவது வந்து கிளிநொச்சி மக்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இதே வாயால தான் அவர் வந்து அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, யாழ்ப்பாணத்தவங்க எல்லாமே படிச்சவங்க, கிளிநொச்சியில இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அந்த மத்திய இதுல இருந்து போனவங்க. சோ அத மாதிரி வந்து மட்டம் தட்டி பேசியிருப்பாரு. சோ இவ்வளவு பேசுற நீங்க அப்ப கிளிநொச்சியை பத்தி நீங்க பெருமையா பேசியிருக்கலாம்ல. யாழ்ப்பாணத்தாண்டாலே படிச்சவன் கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டுல இருந்து வந்திருக்கிற நாய். பெருமையா பேசியிருக்கிறத தாண்டி இப்போ அவர் வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகள் மூலமா இப்போ மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒருத்தர் இல்லையா. இப்ப அவர் பேசும்போது இந்த மக்களை மட்டம் தட்டி பேசுறது, அதாவது அவர் மட்டும்தான் தரத்துல உயர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியும் மற்றவங்க எல்லாம் வந்து அவருக்கு கீழே இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரியும் தான் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். நேற்றைய தினம் பார்லிமெண்ட்ல பேசும்போது கூட அவர் சொல்லியிருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுவும் ஒரு மக்கள் பிரதிநிதியா பேசுவாங்களா சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து என்னால் ஆயுதங்கள் கொண்டு வர முடியாது. மேபி நான் கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா, நல்ல வேளை நான் கொண்டு வரல. அப்படி வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் அவங்கள வந்து கண்ட இடத்துல சுட்டுருப்பேன். நீங்க தைரியம் இருந்தா யாழ்ப்பாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ உத்தியோகபூர்வமா வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகளோட அடிப்படையில் எப்படின்னு சொன்னா, இவர் வந்து 2 நாட்டோட தமிழ்நாட்டோடையும் ஈழத்துல வடக்க பிரதிநிதித்துவப்படுத்தி போகும்போது இந்த 2 மக்களோடையும் ஒத்துழைப்புக்காக போன மாதிரி தான் செய்திகள் வருது. ஆனா இப்போ இவர் இங்க வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா இதுல என்ன ஒத்துழைப்பு, இதுல என்ன ஒற்றுமை அப்படிங்கிறது தெரியல. இங்க இருந்துகிட்டு அங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக
பிரபலியமான ஒரு அரசியல்வாதியை வந்து நான் வந்து சுடுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது. முடியாது. அதாவது அவங்க இருக்கிற அந்த பாராளுமன்றம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பாராளுமன்றம், அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அதுல வந்து நம்ம என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்றது அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சபையில நம்ம என்ன எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? பட் இவர் யூஸ் பண்ற சில விஷயங்களா இருக்கட்டும், வேர்ட்ஸா இருக்கட்டும், அது வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா சீமான பத்தி வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இவர் வந்து பொய் சொல்லி அந்த ஈழத்தமிழர்கள்ட்ட வந்து நிதி திரட்டுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு நல்ல ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாரு. என்னன்னா இந்த பிச்சைக்காரனோட புண்ணை வந்து ஆறக்கூடாது. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புண்ணு ஆரம்பிச்சுன்னா அவர் எப்படி பிச்சை எடுப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இதே மாதிரி நாங்க இவரோட இன்னொரு வீடியோ ஒன்னு இருக்கு, அது வந்து எடிட்டர் வந்து போடுவாரு அப்படின்னு நினைக்கிறோம். அதுல வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத மக்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அந்த பிச்சைக்காரன் வந்து தன்னுடைய புண்ணை ஆற விட மாட்டான் வாழ்க்கையில். ஏன்? அதை காட்டித்தனமாக பிச்சை எடுக்கணும். ஸோ எங்களோட மனசில் இருக்கிற வலியை சீமானை பொறுத்த வரைக்கும் ஆற விடவே இல்லாது. அது லண்டனில் என்னுடைய சகோதரங்கள் உட்பட சீமானுக்கு திரள் நிதி சேர்த்தார்கள். கனடா, பிரான்ஸ். நான் அரசியலுக்கு வந்து இவரை எதிர்க்கும் வரைக்கும் நான் அப்பவே இவரை எதிர்த்துட்டேன். அதுக்கு ஏதாவது பண உதவி நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா அனுப்புங்க. கவலையா இருக்கு, அதனால கணக்க சிக்கல் இருக்கு எனக்கு. யாராவது உதவி செய்ய விரும்பினா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இலங்கை பாராளுமன்ற சம்பளத்தோட என்னால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கையில காசு இருக்காண்டு கேட்டா அவங்க இருக்கு, கணக்கு இருக்காண்டு கேட்டால் ஒரு 3-4 நாளைக்கு தாக்குப்பிடிக்க அளவுக்கு இருக்கு. ஸோ யாராவது உதவி செய்ய விரும்பினாக்க என்னுடைய பழைய அக்கௌண்ட்டுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவியை போட்டீங்கன்னா நான் நீங்க இதுல பயம் இல்லாம நடந்து கஷ்டப்படாம என்னால தெரியக்கூடிய இருக்கும். இல்லாத டிராமுகள்ல காசு கொடுக்காம இப்படிப்பட்டால் நோண்டி என்னோட ரிக்வஸ்ட் உங்களால ஏற்பட்டா மட்டும் யாராவது. ஏன்னா நான் இந்த வெளிநாட்டுக்கு வந்து யாருமே காசு சேர்க்கவும் இல்லை, காசு வேண்டவும் இல்லை. கையில காசு இருக்கு, இல்லைன்னு இல்லை. பட் என்னால அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தாக்குப்பிடிக்கிற காசு இல்லை. நிச்சயமா. அதுலயும் மிக முக்கியமா இவரோட கருத்துக்கள்ல இவர் அங்க போய் இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னு சொன்னா, அரசியல்வாதியா, அதாவது இப்ப இவர் அரசியலுக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு தானே, இந்த 1 வருஷத்துக்குள்ள அவர் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்க போனாலும் வந்து நம்ம பேசுற விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், பார்த்து பேசணும், அதே வந்து விஜயும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ ஒருத்தருக்கு வாய் தான் பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம பேசுகிற விஷயங்கள், நம்ம எப்படி எங்களோட ஃபுல் கேரக்டரே, எங்களோட ஃபுல் இமேஜே வந்து நம்ம பேசுறதுனாலையும் எப்படி ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் வெளிவரும். அது இவர்கிட்ட 0 அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே போயிருக்கும்போது ஒரு மாதிரியும், அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரியும், அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் அப்படின்னு சொல்லி இவரோட அந்த அந்நியன் படத்தில் அந்த கேரக்டர் மாறுவாங்க இல்லையா? அம்பியும் மணியனும் அப்படிங்கிற மாதிரி மாறி 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 இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் இவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து இப்ப பெரிய சர்ச்சைகளா மாறி இருக்கு. அவருக்கு தெரியாது, அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த பேசிட்டு மைக் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களை பேசிட்டு அவர் வந்துட்டாரு. வந்துட்டு இப்போ அங்க எல்லாமே வந்து ரெக்கார்டட் இல்லையா? அவங்க பேசியிருக்கிறது எல்லாமே ஒரு தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில பெரிய பெரிய சர்ச்சைகள் இருந்திருக்கு. என்ன இப்படி சொன்னவரும் இவரும் ஒன்னா அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய சோஷியல் மீடியால போய்கிட்டே இருக்கு. அதான் இந்த திருமாவளவன் அவர்களுடைய மேடையிலையும் கூட இவர் போய் பேசியிருந்தாரு, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அந்த இடத்துல தான் சொல்லுவாரு, நாங்க கூட அன்னைக்கு பேசியிருந்தோம், இந்த நான் ஸ்ரீலங்காவுக்கு போனோடனே மேபி அரெஸ்ட் ஆவேன், ஏன்னா நான் வந்து தடை செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இந்த ராமநாதன் அர்ச்சுனாவே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவருடைய அரசியல் லாபங்களுக்காக யாரை என்ன மாதிரி தாக்கியிருக்காரு, என்ன மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறத நாங்க யாருக்கும் போட்டு காட்டணும், தனியா போட்டு காட்டணுங்கிற தேவை எதுவுமே இல்லை. அவருடைய இந்திய விஜயத்துக்கு முன்னாடி, இந்திய விஜயம் இல்லை, தமிழ்நாட்டு விஜயத்துக்கு முன்னாடி அவருடைய சோஷியல் மீடியா வீடியோஸை யாராவது அந்த இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்களோட கமெண்ட்ஸ்லையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அர்ச்சுனா நல்லவர், அவர் ஒருத்தர் தான் பார்லிமெண்ட்ல குரல் கொடுக்கிறாரு, அவர் தான் பேசுறாரு, சிங்கள மக்களுக்கு மத்தியில யாராலையும் இப்படி பேச முடியாது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து இப்ப கமெண்ட்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்களே போய் ஒரு தடவை அவரோட சோஷியல் மீடியாவை அனலைஸ் பண்ணி பாத்தீங்க, அவரோட யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அதை போய் அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தெரியும், இப்படியும் பேசியிருக்காங்க, இப்படியும் பேசியிருக்காங்க, இதனால அவர் என்ன வெளிப்படுத்த விரும்புறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்ன தேவைக்காக அவர் இப்படி பேசுறாரு அப்படின்றத நல்லாவே தெரியும். நீங்க சொன்ன மாதிரி அந்த திருமாவளவன் இருக்காரு இல்லையா, இந்த இப்ப இந்தியா போன டைம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு எல்லாம் புகழ்ந்து பேசினாரு. ஆமா, என்ன தேசிய தலைவரை நேர்ல பார்த்தவரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினாரு. தொல்காப்பியன் திருமாவளவன் என்பவர் உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தலைவர், என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய தேசிய தலைவரையும்
என்னுடைய தேசிய தலைவனையும் என்னுடைய போராளிகளையும் என்னுடைய உயிருக்கும் மேலான என்னுடைய உறவுகளையும் நேரில் கண்ணால் கண்ட ஒரு சிறுத்தை. அரசியல்வாதி புல்லுருவியால் இவன் வைகோ இந்த கணக்கு பேர்லாம் தெரியாது. இவங்க தேசிய தலைவரை கடைசியா காட்டி கொடுத்த நாதாரியல் இவங்க யாரையுமே நம்ம நினைச்சா இன்னொரு பேர் உண்டு. தொல் திருமாவளவன் ஒன்று ஒரு தொல்லி உண்டு. இப்போல் திருமாவளவன் ஒன்று ஒரு தொல்லி உண்டு. இப்போல் திருமாவளவன் ஒன்று ஒரு தொல்லி உண்டு. இப்படியான கேஸுகளை நான் இந்த அரசியல் இப்ப அவங்களை பற்றி கதைக்கவே நான் விரும்பல. இதே மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அப்படின்னா இவங்க எல்லாம் காட்டி கொடுத்தவங்க, நான் வந்து இவங்களை பத்தி பேசுறதுக்கே விரும்பல அப்படி இப்படின்னு சொன்னாரு. அங்க போனோடனே வந்து உடனே பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா. இப்ப இவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, ஈழத்தமிழர்களுக்காக இந்தியாவில் இருக்க சீமான் என்ன பண்ணிருக்கலாம், அவர் வந்து இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்ன்ற. இவர் வந்து இந்தியா போனார் இல்லையா. சரி, இந்திய ஊடகங்கள் வந்து இவர்கிட்ட கேள்வி கேக்குது. அவர் எங்கேயாவது ஒரு தடவை மென்ஷன் பண்ணிருக்கலாம்ல. இப்ப தமிழக முதலமைச்சர் விஜய் இருக்காரு, அவர் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு, அது எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஈழத்தமிழர்களுக்கு இப்படி பண்ணவங்களோட அவர் எப்படி கூட்டணி வச்சிருக்கலாம், தன்னுடைய வருத்தத்தை சரி அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கலாம். அது அவரோட நோக்கமே இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். மத்தது அவரோட இப்போ நீங்க சொல்றதுதான், காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்காரு. விஜய் வந்து தேர்தல் வாக்குறுதியா ஒரே ஒரு மேடையில கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்ததுனால இலங்கைக்குள்ள அது மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே எங்களுடைய சிங்களவர்கள் மத்தியிலையும் வந்து இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறிச்சு. அது எப்படி கச்சத்தீவை கேட்க முடியும் அப்படின்னு இப்போ வரைக்குமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் கூட தேரர் ஒருத்தர் வந்து வெளிப்படையா கருத்து தெரிவிச்சிருக்காரு, நீங்க நினைச்ச மாதிரி அப்படி கச்சத்தீவெல்லாம் கொடுக்க முடியாது, அது 2 நாட்டோட ஒரு இணக்கப்பாட்டோட வழங்கப்பட்ட ஒரு விஷயம், இதை நாங்க வந்து அப்படி நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக தூக்கி கொடுக்குற அளவுக்கு நாங்க அப்படி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த தேரர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இவ்வளவு எகெயின்ஸ்ட் அந்த விஷயத்துக்கு. ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான் அங்க போயிட்டு கச்சத்தீவை கொடுங்க, நெடுந்தீவை கொடுங்க, மட்டக்களப்பை கொடுங்க, தமிழ் பேசக்கூடிய அப்படியே நேத்து பார்லிமெண்ட்ல வந்து சொல்றாரு, நான் இத்தனை நாள் வந்து கச்சத்தீவு அப்படி இப்படி தனித்தனியா தான் சொல்லிட்டு இருந்தேன், இனி ஃபுல்லா ஸ்ரீலங்காவே முழு இலங்கையுமே தூக்கி தமிழகத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்றாரு. அப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம், அமெரிக்காலயா இருக்கோம், நம்மளும் அதே இலங்கையில தான் இருக்கோம், அவரும் ஒரு குடிமகன் மாதிரி நாங்களும் ஒரு குடிமகன் தான். சோ அவர் எப்படி அப்படி பேசலாம்னு தெரியல. அண்ட் இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நமக்கே தெரியும், அது மாதிரி மக்களுக்கும் தெரியும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரே ஒரு இன்டர்வியூல வந்து வாயை திறந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து மாகாண சபை தேர்தல நிக்க போறேன் அப்படின்னு அவர் வந்து உளறிட்டாரா என்னன்னு தெரியல. சோ அதுக்கு இப்ப மக்களுடைய சப்போர்ட் வேணும் இல்லையா. இப்ப ஈழத்தமிழர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அவங்க வந்து விஜய் ஜெயிச்சப்போ வந்து எல்லாருமே வெடி போட்டு கொண்டாடினவங்க தான் ஈழத்தமிழர்கள். சோ அவங்களுடைய ஆதரவை பெறணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சும் அடிப்படுது. இவர் வந்து இப்போ வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் வந்து இனத்துக்காக போராடுறேன், இனத்துக்காக வந்து இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றது எங்களுடைய இந்த இவருக்கு வாக்களிச்ச மக்கள் சில பேர், நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல, மக்கள் சில பேர் அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் அவருக்கு வழங்கின வாக்கு சரியானதுதான், நாங்க சரியா யோசிச்சுதான் அவருக்கு வாக்களிச்சிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை அவங்களே நியாயப்படுத்திக்க ட்ரை பண்றாங்களே தவிர அவரோட தவறுகளை வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க இல்ல. பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு, சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியில பேசுறதுக்கு அவருக்கு அவ்வளோ தைரியம் வேணும் அப்படின்னா, இதுக்கு நாங்க 2 பேரும் எதுவும் சொல்ல தேவையில்ல. விஜித்த ஹேரத் நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஓகேவா, இப்ப எல்லாரோட கன்சர்னும் அதுதானே. பார்லிமெண்ட்ல அவர் தமிழ் மக்களை பத்தி, தேசிய தலைவரோட பெயரை எல்லாத்தையும் வந்து அவர் தைரியமா பேசுறாரு. யாருமே அவர் எதிர்க்கல, யாருமே அவருக்கு எதுவுமே சொல்லல, யாருமே எதிர்க்கல, யாருமே எதுவும் சொல்லல. அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, விஜித் ஹேரத் என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து என்ன சொல்றது, சிறப்பா சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது நீங்களே அதாவது ராமநாதன் அர்ச்சுனா அப்படிங்கிறவர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் நகைச்சுவையாளர். இப்ப அவர் சொல்ற விஷயங்களை நாங்க கண்டுக்க தேவையில்ல, அவர் கண்டுகிட்டா தானே நாங்க வந்து அதுக்கு பதில் அடிச்சுக்கிட்டு இருக்கணும், நாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல இருந்து ஒரு அமைச்சரை வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பாரு. நேற்று அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்புல ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு நாட்டுல போய் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரு, அப்ப இதுக்கு நீங்க அரசாங்கமா என்ன முடிவெடுக்க போறீங்க, மற்றது பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்குதான் அரசாங்கத்துல இருந்து இப்படி ஒரு வெளிப்படையான பதிலும் வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேல நாங்க இவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. ஆமா, அமைச்சர்களே வந்து அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எல்லாம் போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு பேசுவோம், சரி ஓகே வந்து டைம் முடியட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட பதில் அப்படிதான் இருந்துச்சு, நாங்க எல்லார்கிட்டயுமே ஒரு என்டர்டெயின்மெண்டா இருந்தவர், இப்போ அரசாங்கத்துக்கு
எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டா மாறிட்டாரு. அவருடைய கருத்துக்கள் எடுபடுதா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க சொன்னதுதான். இப்போ சீமான் வந்து கிளிநொச்சியில இருக்கவங்கள பார்க்கல, பேசல, போராளிகள பார்க்கல அப்படிங்கிறத தாண்டி, நீங்களே நான் அன்னைக்கும் சொன்னேன். இப்ப நெடுந்தீவு விஷயத்துலயும் கூட அவர் சொல்லியிருந்தாரு, பிரசிடென்ட் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லி. நீங்க பார்லிமெண்ட்ல பேசுறத மட்டும் தான் செய்றீங்க. பார்லிமெண்ட்ல பேசல, கத்துறீங்க. கத்திக்கிட்டு மட்டும் தான் இருக்கீங்க. தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி மத்த அவருடைய தனிப்பட்ட வன்மங்களையும் கோவங்களையும் அங்க இருக்கக்கூடியவங்க மேல காமிச்சிக்கிட்டு, அதுதான் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து வெளியில காமிக்கிறதுக்கான ஒரு இடமா அவருக்கு பார்லிமெண்ட் மாறிடுச்சு. அப்போ அதை தான் அவர் அங்க போய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மத்தவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறத தாண்டி நீங்க உங்களுடைய மக்களுக்காக என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது தான். இப்போ முழுக்க முழுக்க அவருடைய இதோட இந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் அடுத்த தேர்தலில் நிக்கணும். நேத்தும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு 3 மாசத்துல நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக போறேன். என்னோட பதவிக்கு அடுத்ததா கூடவே இருப்பாங்களே கௌசல்யா வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்காரு. இப்போ அவருடைய நோக்கம் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இந்த தேர்தலில் தான் இருக்கு. மாகாண சபை தேர்தலில் தான் இருக்கு. அதுக்காக தான் நான் நேத்தும் சொன்னேன் இல்லையா, அந்த யாருக்கிட்ட போனா காரியம் ஆகும், யாரோட நல்லா இருந்தா என்ன காரியம் நடக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது தான் இந்த சோஷியல் மீடியா மூலமா அவர் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப இப்ப சீமான் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து தாக்கும் போது, சீமானுக்கு எதிராக பேசும்போது அவரை ஒரு பெரிய என்ன சொல்றது, சினிமா துறையிலையும் சரி, அரசியல்வாதியாகவும் சரி, அவர் வந்து நிறைய பேரால் அறியப்பட்ட ஒரு நபர். அப்போ அவரை தாக்கும் போது, அவர் எதிர்க்கும் போது, அதுவும் அந்த நாட்டில் போய் எதிர்த்து பேசும்போது அங்க இருக்கவங்க பார்ப்பாங்க, யாரா அது சீமானையே எதிர்த்து பேசுறாங்க, இவங்க எங்க இருந்து வந்தவங்க, யார் என்ன அப்படின்னு சொல்லி தேடுவாங்க, பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அதுதான் அவருடைய நோக்கம். இப்போ நீங்க சொன்னதுதான், இளைஞர்கள் ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை மறுபடியும் கிரியேட் பண்ணிட்டு, கொஞ்ச நாள் இந்த சுகாதாரத்துறையில எப்படி மார்க்ஸ் வாங்கி ஒரு அரசியல்வாதி ஆனாரோ, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தேர்தல் வரும் வரைக்கும், முடியும் வரைக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி நடிப்பாரு. அதுக்காக எதுவுமே செய்ய மாட்டாரு. ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் சிங்கள அரசியல்வாதிகள் பின்னாடி போறது தான் இவரோட ஒரே ஒரு நோக்கம். ஸோ தன்னோட சுய லாபங்களுக்காக, தன்னோட ரொம்ப செல்ஃபிஷா நடந்துக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் இப்போ ராமநாதன் அர்ஜுனா வந்து பார்க்கப்படுறாரு. எங்களுக்குமே எந்த ஒரு அவசியமும் இல்லை அவர் இந்த அளவுக்கு விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான விஷயங்களை அவர் வந்து தன்னோட சுயலாபங்களுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வாக்களிச்ச மக்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தீர்மானிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ், அவர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே சுட்டி காட்டி நாங்க விமர்சிக்கிற அளவுக்கு அவர் தான் கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு. அதே மாதிரி வாக்கு போட்ட மக்கள் வந்து யோசிங்க, இனிமே வந்து வாக்களிக்க போறாங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப நிகழ்காலத்துல என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் பார்த்து கெஸ் பண்ணாம, கடந்த காலங்கள்ல, அதாவது அவர் வந்து புலம்பெயர் தமிழர்களோட அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கிளிநொச்சியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, திரள்நிதியை பத்தி பேசியிருக்காரு, இப்படி எல்லாமே பேசியிருக்காரு. அதை வச்சு உங்களுடைய வாக்கு யாருக்கு போடணும் அப்படின்றத வந்து சரியா போடுங்க. ஏன்னா இப்ப நீங்க போட்டதாலதான் இவ்வளவு தூரம் வந்து போட்ட ஓட்டுனால்தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து நடந்திருக்கு. மக்களை தப்பு சொல்லவும் முடியாது. ஏன்னா எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. இப்ப அவர் இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டா மாறுவார் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. ஸோ சரி, இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மிஸ்டேக் நடக்காம வந்து, ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் நடக்காம வந்து பாத்துக்குவாங்க, மக்கள் பாத்துக்குவாங்க. அது நாங்க வந்து வாக்களிங்கன்னு நாங்க சொல்ல வரல, உங்களுடைய தீர்மானம். ஏன்னா உங்களுடைய வாக்கு, உங்களுடைய உரிமை, யாருக்கு போடணுமோ. இதுல ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. அவர் என்ன பண்ணணும்னு வந்தாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, இனி என்ன பண்ண போறாரு, அவருடைய ஐடியா என்ன, மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது, அதுல உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் நாங்க இவ்வளவு தூரம் வரைக்கும் வெளிப்படுத்தி இருக்கோம். இனி உங்களுடைய கைகள்ல தான் இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. தயவு செஞ்சு யோசிச்சு, நான் சின்ன விஷயம் கிடையாது. இப்போ எங்களுடைய கோரிக்கைகள், ஈழத்தமிழர்களுடைய கோரிக்கைகள் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்வதேசத்துக்கு கிட்ட நீதி கேட்டுதான் இத்தனை நாள் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து உள்நாட்டுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோக்கரா மாறிட்டாரு. இனி எங்க சர்வதேசம் இவர் சொல்றது கேட்க போகுது? மக்களுக்காக பார்லிமெண்ட்ல குரல் கொடுத்தா மட்டும் போதாது. அப்போ விஜயாலேயே எதுவும் பண்ண முடியாது. சர்வதேசத்துக்கு நீதி வாங்கி, சர்வதேசத்துக்கிட்ட இருந்து நீதி வாங்கி தர முடியுமா? எங்களுக்கு முடியாது. வேணா அழுத்தம் கொடுக்கலாம். அந்த அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு இவர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள், 4 கெட்ட வார்த்தையை பார்லிமெண்ட்ல பேசினா அவர் வந்து ஒரு ஹீரோ ஆகிட முடியாது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எங்களோட அந்த வாக்குகளை நாங்க சரியா வழங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஏன்னா இது பாதி பேருக்கு ப்ரெஷராக ஆரம்பிச்சிருச்சு, என்னடா எங்க மானத்தை போய் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு வாக்களிப்போம் இல்லையா? சரி, இப்ப அர்ஜுனோட சம்பவம் வந்து இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, கபில சந்திரசேன அவர் வந்து உயிரிழந்திருந்தார் இல்லையா, அதை பத்தின நிறைய டீடைல்ஸ் வந்து
வந்திருக்கு, ஆமா சாட்சியாளர்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு, அதே மாதிரி பிணையாளர்கள் குறித்து நிறைய தகவல்கள் வந்து வெளியே வந்திருக்கு. ஆமா. அதாவது இப்போ இவருக்கு பிணை வழங்கினவங்க வந்து போலியான பிணையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருந்தது இல்லையா? அவங்க அந்த 4 பேருக்கும் 4 சந்தேக நபர்களுக்கும் இன்றைய தினம் வந்து நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இந்த அவங்க எங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக அவங்களுடைய இந்த கிராம சேவையாளர் வதிவிட அந்த சான்றிதழ் இருக்கு இல்லையா? அத கொண்டு வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த பிணை அமௌண்ட்டை வந்து அவங்களால கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பணக்காரங்களா ஆமா அப்படின்ற காசு இருக்கா பார்த்து அவங்கள்ட்ட அப்படிங்கறத டபுள் செக் பண்ணிக்கிறதுக்காக நீதிமன்றம் இப்படி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. பிணை கோரி இருந்தாங்க, கேட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல யாரு 4 பேர் அப்படின்னு சொன்னா அந்த 2 போலியா பிணையாளர்கள் அப்படின்னு சொன்ன அந்த 2 முஸ்லிம் நபர்களும் அவங்களுக்கு உடந்தையா இருந்தவங்களும் அவங்கள ஒருங்கிணைச்சவரும், அது மட்டும் இல்லாம கபில சந்திரசேனவை நல்லா தெரிஞ்ச அரவிந்த் டி சில்வாவோட வீட்டுல பணியாளரா 22 வருஷமா பணியாளரா இருக்கக்கூடிய பெருமாள் கணேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 4 பேர் தான் இன்றைய தினம் பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்களுடைய வாதமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த இப்ப பெருமாள் கணேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் கிட்டத்தட்ட 22 வருஷம் அரவிந்த் டி சில்வா கிட்ட வேலை செஞ்சிருக்காராம். அப்ப கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, கபில சந்திரசேனவை நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனாலதான் பிணை வழங்குறதுக்கான உதவிகள் வழங்கப்பட்டதே தவிர மற்றபடி எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து முன்னிலையான சட்டத்தரணிகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் கூட இந்த மரணம் வந்து கொலையா தற்கொலையா அப்படிங்கிற மர்மம் வந்து இன்னும் நீடிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பணியாளர்கள் மூலமா முன்வைக்கப்பட்ட வாக்குமூலங்கள், அதுவும் அதாவது அந்த அரவிந்த் டி சில்வாவோட வீட்டுல வேலை செஞ்ச பணியாளர்களுக்கும் அரவிந்த் டி சில்வா கொடுக்குற வாக்குமூலமுமே முரணாதான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பல தகவல்கள்ல சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடைசியா யாரை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த அரவிந்த் டி சில்வாவோட தான் கடைசியா வந்து பார்த்தாங்க, பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த பணியாளர் ஒருத்தர் தான் வந்து கடைசியா அவரை பார்த்திருக்காங்க, அவர் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக கீழே வந்திருக்காங்க அப்படின்னு பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸ். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனால் இப்போ நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், அந்த சிசிடிவி நிபுணரை கூட்டிட்டு வந்து விசாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நடத்தின விசாரணைகள் என்ன தெரிய வந்திருக்குன்னா, அவரு அதை பொருத்தும் போது அது ரெக்கார்டடா தான் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தகவல் இருந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்க வந்து கோர்ட்ல கேட்டிருக்காங்க. நீங்க அது எவ்வளவு நாட்கள் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கான தரவுகள் எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆகக்கூடிய அளவுக்கு நாங்க பொருத்தும் போது அது அப்படிதான் பொருத்தப்பட்டது. நாங்க சிசிடிவியை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ரெக்கார்டட் சிசிடிவி தான். அது எப்ப லைவா மாறிச்சுன்னு தனக்கு தெரியாது. ஆனா ஒரு வாட்டி இது வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு நான் வந்து ஹார்ட் டிஸ்கை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த இன்ஜினியர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள். இன்னும் இந்த மர்மம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அவர் உயிரிழக்கும் போது அவருக்கு பக்கத்துல வந்து அந்த டேப்லெட்ஸ் இருந்ததா நிறைய கருத்துக்கள் வந்து வந்துச்சு இல்லையா? அந்த டேப்லெட்ஸ் வந்து 2 வகையான டேப்லெட் இருக்கா. ஒரே வகையை சேர்ந்த 11 டேப்லெட்டும் அதே மாதிரி இன்னொரு வகையை சேர்ந்த 9 டேப்லெட்ஸும் இருக்கு. இது என்னென்ன டேப்லெட் அப்படின்றது வந்து என்ன வந்து பகுப்பாய்வுல வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து உயிரிழந்தப்போ டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து நர்ஸ் ஒருத்தவங்க வந்து போயிருக்காங்க. அப்போ அவங்களும் சில சாட்சியங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கோல் வந்துச்சு, இப்படி ஒருத்தர் வந்து இப்படி இருக்காரு வந்து பாருங்க அப்படின்னும் போது இவர் வந்து டாக்டரோட வந்ததாகவும் அவங்க பார்க்கும்போது வந்து இவர் வந்து அந்த தரையில வந்து மண்டிட்டு அந்த கதிரையில வந்து ஒரு பக்கம் முகம் வந்து அழுத்தி இருந்ததாகவும் அவங்களும் நிறைய தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பார்க்கும்போது இந்த ரத்தத்துல இருக்க சர்க்கரையின் அளவு வந்து குறைக்கிற டேப்லெட் இருக்கு இல்லையா, அந்த டேப்லெட்ஸ் இருந்ததா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் இனிமேதான் தெரியும் அந்த மத்த 2 டேப்லெட் என்ன டேப்லெட், ஒருவேளை இந்த டேப்லெட்டா அப்படின்றது வந்து விசாரணையின் முடிவுல தான் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்படியான பின்னணியில இந்த ஹேமரத்ன தேரர் இவர் வந்து சர்ச்சைக்குரிய ஒரு தேரரா இப்ப மாறி இருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இவருக்கான நீதி வந்து ஒழுங்கா செயல்படலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் அவர் மேல முன்வைக்கப்பட்டிருக்கு. அரசாங்கம் மேலேயும் முன்வைக்கப்பட்டு இருக்கு. நேற்று தினம் ஒரு போராட்டம் நடந்தது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு முன்னாடி. இவர் இந்த சிறுமிக்கான நீதியை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி சமூக செயற்பாட்டாளர்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருந்தது. சரி, ஓகே. இது இப்படி இருக்கும்போது இப்போ இது வந்து நீதிமன்ற விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. இப்ப எந்த பக்கம் சரி இருக்கு, எந்த பக்கம் தப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டு இருக்கு. ஆனா இது எப்படி இருந்தாலும் கூட பாதிக்கப்பட்டது வந்து ஒரு 15 வயது சிறுமி. அவங்க இன்னும் 18 வயது பூர்த்தியாக கூட இல்லை. அவங்க ஒரு 15 வயது சிறுமி. குடும்பத்தோட
அந்த அந்த குடும்பமும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடந்தையா இருந்திருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல. அந்த சிறுமி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு சின்ன பிள்ளையுமே வந்து அதுவும் இந்த விவரம் தெரியாத ஒரு வயசுல இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடுவாங்களா? அப்படின்னு கேட்டா, நிஜமா அவங்க ஈடுபட மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன் அவங்கள அந்த மாதிரி தள்ளி இருக்கலாம். நான் சொல்றேன். அது நியாயப்படுத்த வரல. தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஆனா இப்படியான பின்னணியில இந்த எங்களுடைய நாட்டுல முன்னுதாரணமா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சில பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க இப்போ பல கருத்துக்கள் இது தொடர்பா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இதுல என்ன கவலை அப்படின்னா, இந்த தேரருக்கு சார்பா தான் பல பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட ஒரு முன்னாள் உறுப்பினர், அது மட்டும் இல்லாம இப்போ சர்வஜன பலய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவர் சொல்லியிருக்காரு. அவரோட பேர் வந்து திலும் அமுனுகம அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப பிரபலமான ஒரு அரசியல்வாதி தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த தேரர் விஷயத்துல வந்து தேரர் மேல எந்த விதமான தப்புமே கிடையாது. இந்த 15 வயது சிறுமி மேலதான் முழுக்க முழுக்க தப்பு இருக்கு. இந்த சிறுமி வந்து ஒரு விபச்சாரி அப்படின்னு ஒரு நேரடியாவே குற்றம் சுமத்தி இருக்காரு. இதை கேட்கும் போது ஒரு மாதிரி கவலையாவும் கஷ்டமாவும் இருக்கு. ஏன்னா இந்த நீதிமன்றத்துல விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சிறுமிக்காக வந்து யாருமே முன்னிலை ஆகல, எந்த ஒரு சட்டத்தரணியுமே முன்னிலை ஆகல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்கு. இப்படியான பின்னணியில ஒரு அரசியல்வாதி, அதுவும் நாட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருத்தர் வந்து இப்படி சொல்லியிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விகள் எழுப்புது. காரணம் என்ன? நீங்க சும்மா சொல்லுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேரரோட செல்வாக்கு. இதுக்கு பின்னாடி இருந்துகிட்டு தான் இவ்வளவு பேச்சு பேசுறாங்க இல்லையா? அதாவது அந்த அவர் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து அது என்ன நீங்க சொன்ன மாதிரி தான். அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சிறுமியை வந்து இப்படியான ஒரு பட்டம் கொடுத்து அது வந்து தெரியல. அது வந்து ஏத்துக்கவே முடியாது. இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றது எல்லாமே இந்த செல்வாக்கு அவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க. அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த தேரர் மூலமா தவறான நடத்தைக்கு உட்பட்டதா சொல்றாங்க இல்லையா? அப்படியே அந்த சொல்லக்கூடிய சம்பவத்துக்கு முன்னாடியே இந்த விகாரையோட பொறுப்பதிகாரி மூலமா வந்து இவங்க வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த சிறுமி. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாரி தொழிலாளி அப்படின்னு சொல்லி இவர் வந்து நேரடியா ரொம்ப தவறா அந்த சிறுமியை வந்து பேசியிருக்காங்க. என்னால ஏற்றுக்கொள்ள முடியல அந்த வார்த்தைகளை. இது எப்படியோ தெரியல. ஏன்னா அவங்க இன்னுமுமே, நான் முதல்ல சொன்னது, அவங்க இன்னுமுமே ஒரு சின்ன பாடசாலை கல்வியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. அவங்க குடும்பமுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப உடந்தையா இருந்திருக்கதா தான் விசாரணைகள்ல தகவல்கள் வெளியாகி அவங்களுடைய தாயாரையும் வந்து கைது செஞ்சு விளக்கமறியல்ல வச்சிருந்தாங்க. அப்போ இப்படியான பின்னணியில இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். நீங்க வந்து எந்த ஒரு பெரிய பெரிய அவங்களுக்கும் மதகுருமார்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி, யாருக்கா இருந்தாலும், கோடீஸ்வரர்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே நீங்க வந்து சார்பா இருங்க, ஆதரவா இருங்க. உங்களுடைய சுயலாபங்களுக்காக நீங்க பேசுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா எதிர் திசையில் அதை கேட்கறவங்க யாரு, அந்தந்த வார்த்தைகள் யாருக்கு நீங்க பிரயோகிக்கிறீங்க அப்படிங்கிறதுல வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றது நீங்க ஒரு மைக் முன்னாடி இருந்து பேசுறீங்க, ஒரு நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். நாளைக்கு பின்ன அந்த சிறுமி வந்து இன்னும் இருக்காங்க இல்லையா? அவங்களோட உயிருக்கு எதுவுமே ஆகல, அவங்க இருக்காங்க. நாளைக்கு பின்ன அவங்க இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணணும், ஃபியூச்சரை ஃபேஸ் பண்ணணும். அவங்க இப்பதான் 15 வயசு. அவங்களுடைய அடுத்த எதிர்காலத்தை பத்தி யோசிச்சாவது இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் தேவை அவசியம் கிடையாது. ரொம்ப தவறான ஒரு விஷயம். நாங்கள் எல்லாமே இதை கண்டிக்கணும் அப்படிங்கிறது தான். இவருடைய வார்த்தைகளை வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். நானும் அதை வந்து ஆமோதிக்கிறேன். இது இப்படி இருக்கிற பட்சத்தை பார்த்தீங்கன்னா, நேற்று இலங்கையில வந்து யுத்த வெற்றியை வந்து கொண்டாடினாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வந்து அழைப்பு விடுக்கல. அதே மாதிரி நிறைய முக்கியமானவங்க யாருக்குமே வந்து அழைப்பு விடுக்கல. அதை வந்து ஒபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க. ஜனாதிபதி தலைமையில தான் இது வந்து நடந்துச்சு. அப்ப ஜனாதிபதி வந்து போயிருந்தாரு, நிறைய கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு. அந்த கருத்துல வந்து இப்ப நிறைய விமர்சனங்கள் வந்து வந்திருக்கு. ஆமா, இப்போ அவங்களே சொல்லியிருந்தாங்க இல்லையா, இது ஒரு அரசாங்கம் பிரதிநிதித்துவப்படுத்தி செய்யக்கூடிய விஷயம். இதுல முன்னாள் அரசியல்வாதிகள் யாருக்கும் வந்து அழைப்பு விடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்தி இருந்தாங்க. இதுல ஜனாதிபதி நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. அதுவும் அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அந்த கொண்டாட்டங்கள், செலிப்ரேஷன் வந்து ஒரு உத்தியோகபூர்வமான நிகழ்வா நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இப்போ ஜனாதிபதியோட ஸ்பீச்ல முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நடத்தப்பட்ட போர் இருக்கு இல்லையா, அந்த போர் வந்து இனத்திற்கு எதிரானது கிடையாது, பிரிவினைவாதத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது எதுக்காக சொன்னாரு, ஏன் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு
மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்களுடைய வரலாறுமே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இவங்க கடந்து வந்த வரலாறும் தெரியும். வரலாறு ஸோ இவங்களே எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்படி சொல்லும்போது ம். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமே வந்து இந்த மண்ணுல யுத்தம் அப்படின்றது வந்து வராது. அதுக்கு ம். வந்து நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆமா. அதுலயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தத்த வந்து வரலாற்றுகிட்ட ஒப்படைப்போம். வரலாற்றிடம் ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்ப எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வரலாற்றிடம் ஒப்படைப்போம் அப்படின்னா, அப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க? நாங்க இது எல்லாத்தையும் மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணணும். இத கடந்து வாழணும் அப்படின்னு சொல்ல வாரீங்களா? அப்படிங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய விமர்சனமா மாறி இருக்கு. இவரு போய் பேசுறது ஓகே. ஆனா, இதுக்கு முன்னாடி அவருடைய தேர்தல் மேடைகள்ல அவரு தமிழ் மக்கள் மத்தியில இந்த மாதிரியான வாக்குறுதிகள, இந்த மாதிரியான விஷயங்கள பேசியிருக்கல. சும்மாவே வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு பெயர் இருக்கு. இவர் வந்து 2 இடத்துல 2 மாதிரி பேசுவாரு. சிங்கள மக்கள் மத்தியில ஒரு மாதிரி பேசுவாரு. தமிழ் மக்கள் மத்தியில அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசுவாரு அப்படிங்கிற ஒரு பெயர் அவருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, நேற்றைய தினம் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து அதுவும் ஒரு யுத்த வெற்றி விழால பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ஏதோ இந்த பொடி வச்சு பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு சாதாரணமா அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இவர் என்ன சொல்ல வாராரு, என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னு சொல்லி. மத்தது வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இதுதான் முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, அனைத்து இனங்களுக்கும் சம உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது. இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து தையிட்டியில நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே ம். மாதிரி என்ன சொல்றது, சம உரிமை அப்படின்னு வாயால மட்டும் சொல்லாம, அதுக்கு வந்து நீங்க செயலால காட்டுனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா. அதாவது இப்போ எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே என்னவா இருக்கு? இதுதானே அவங்களோட கோரிக்கைகளுமே கூட. நீங்க இந்த பாகுபாடு பார்க்காம, அ நாங்க தமிழ் மக்கள், நீங்க சிங்கள மக்கள், பெரும்பான்மை, சிறுபான்மை அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கையாவும் இருக்கு. இந்த அதிகார பகிர்வு, சமத்துவம் இதெல்லாமே வந்து பேச்சுக்கு மட்டுமே வரையறுக்காம, அது ஒழுங்கான முறையில செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் புதிய மாற்றத்தை தேடி போன அனுரகிட்டையும் வந்து நாங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஆனா இவர் நேத்து போய் பேசியிருக்காரு. இந்த விஷயம் ஏன் விவாதமா மாறி இருக்கு அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்குமே இது எல்லாமே வந்து அவருடைய பேச்சா மட்டும் தான் இருக்கு. சம உரிமை வழங்கப்படணும் சரி. அதை நீங்க வந்து செயல்படுத்தி இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா இல்ல. நாட்டுல மறுபடியும் வந்து இந்த இனவாதம் அப்படிங்கிற விஷயம் வந்து மேலெழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, இப்ப இந்த வெள்ளவத்தையில வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடந்திருக்கும். இது 2, 3 நாள் முன்னாடி நடந்த சம்பவம் தான். பட் நான் மறுபடியும் இந்த ஜனாதிபதியோட கருத்துக்களோட வச்சு பார்க்கும்போது எனக்கு கேட்க தோணுது. இப்ப நீங்க சொல்றீங்க எல்லாமே சமம். யாருமே வந்து இந்த மாதிரி இனவாதத்தை யாருமே பரப்பல அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. ஆனா, நீங்க அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தத நீங்க பார்த்தீங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. நிச்சயமா பார்த்திருப்பீங்க. என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள், அவங்களுடைய பிஹேவியர், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அது ஒண்ணுமே கிடையாது. அவங்க அங்க போயிட்டு உயிரிழந்தவங்களுக்காக அவங்களுடைய நினைவஞ்சலிய செலுத்துறதுக்காக ஒரு கொஞ்சம் போயிருந்தாங்க. கொஞ்சம் அவங்கள இந்த ரிலேட்டட் ஆனவங்க போயிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அன்னைக்கு வந்து ரொம்ப இனவாதத்தை தூண்டுற மாதிரி இதுல ஒரு தேரரும் இருந்தாரு. அதான் ஒரு தேரரும் அதுல உள்ளடங்குறாரு அப்படிங்கிறது தான் விஷயம். எல்லாமே வந்து இனவாதத்தை மறுபடியும் தூண்டுற மாதிரியும் மத்தது இதையே சொல்லி மறுபடியும் இந்த காயமானவங்கள மறுபடியும் இந்த காயத்தை ஆற்ற விடாம ஆற்ற திருப்பி விடாம திருப்பி அதை மறுபடியும் வந்து பேசுற மாதிரி தான் அது மட்டும் இல்லாம இந்த தேசிய தலைவரோட போட்டோவை எரிச்சு அதுல காரி துப்பி இந்த மாதிரி பல சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எங்க நாட்டுல வந்து இனவாதம் இல்ல அப்படிங்கிறத ஏத்துக்கொள்ள முடியல. மறுபடியும் அதாவது கொஞ்ச நாள் அமைதியா இருந்தவங்க எல்லாமே இப்ப மறுபடியும் இந்த அரசாங்கம் வந்து கொடுத்திருக்க அந்த லூஸ்ல விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்கா கவனிக்காம இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல. இன்னும் தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படித்தான் சொல்லணும். இது யாருடைய ஆக்கள், யார் அனுப்பி வச்ச ஆக்கள், இவங்க வந்து என்ன வேணும், இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்னும் இப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய அரசியல்வாதிகளும் இதுக்கே முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. யாருமே எங்களுடைய விஷயங்களை பேசுறதாவும் தெரியல, சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரியும் தெரியல. ஸோ இப்படிதான் இருக்கு. ஆனா ஜனாதிபதியோட ஸ்பீச்சும் என்னவோ இல்ல எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சோட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து வார்த்தையில சொல்லாம நீங்க சொன்ன மாதிரி தான் செயல்கள்ல காட்டினா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்க. இதுக்கு மேலேயும் காட்டுவாரா செய்யல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஏன்னா வந்து 2 வருஷம் ஆக போகுது. இன்னுமுமே எனக்கு தெரியல. எதிர்பார்த்த மாற்றம் வந்து வரல அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த மாற்றத்தை தாண்டி அதுக்கான அறிகுறிகள் கூட எங்கேயுமே இல்ல. ஸோ பார்க்கலாம். சரி இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கு. ஆட்சி மாற்றம் நடக்குமா? இல்லாட்டி இவர் இதிலே கண்டினியூ பண்ணுவாரா? சொன்னதெல்லாம் செய்வாரா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எது எப்படியோ இதுதான் எங்களுடைய நாட்டோட சிச்சுவேஷன் இந்த டைம்ல.
இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பை பாய். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.